الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ورضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. وعن عثمان بن عفان رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இந்த சிறப்பான மஜ்லிஸிலே வீற்றிருக்கும் நாம் அனைவர்களின் மீதும், வெளியிலிருந்து சிறிதாத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரி தாய்மார்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் மற்ற கருணையும் என்றும் நின்று நிலவுக்குமாக. ஆமீன். சந்தியான அவர்களே, அஷேக் சையத் இஸ்மாயில் ஜலாலி புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரூஸ் முபாரக்கான இரண்டாவது தினத்தில் ஹாஃபிதுகளின் தனித்துவம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை உங்களிடத்திலே பரிமாறி நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வாழும் காலமெல்லாம் வல்ல நாயனுக்கு நன்றியுள்ள அடியார்களாகவும், வாழும் காலமெல்லாம் வல்லல் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அனுதினமும் ஸலவாத் ஓதி அவர்களுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாகவும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றியவர்களாகவும், வாழும் காலமெல்லாம் நோய் நொடிகளை விட்டும் பாதுகாத்து ஆஃபியத்தான நல் வாழ்வு வாழவும் அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் அனைத்து முஃமினான முஸ்லிமான அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கையானவர்களே, ஹாஃபிதுகளின் தனித்துவம். ஹாஃபிதுகளை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே பெரும்பாலான இடங்களிலே சிலாகித்து கூறுகின்றான். ஹாஃபிதுகள் என்பவர் சும்மா அவுரசனல் கிதாப் அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா, என்னுடைய அடியார்களில் எவர்களை நாம் தேர்ந்தெடுத்தோமோ, அடியார்கள் என்று சொன்னால் என்னுடைய அடியார்கள் எல்லாரும், உலக முஸ்லிமான முஃமினான எல்லாரும் வந்துடுறோம். அவர்களில் யாரை தேர்ந்தெடுத்தோமோ,
கிதாபல்லதீன ஸ்தஃபைனா, என்னுடைய கிதாபிற்கு, என்னுடைய குர்ஆனிற்கு யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவரை நான் வாரிசாக, என்னுடைய குர்ஆனிற்கு வாரிசாக ஆக்கினேன் என்பதாக ஒரு இடத்திலே கூறுகின்றான். அப்போ ஒவ்வொரு ஹாஃபிதுகளும் அவனுடைய கலாமிற்கு, அவனுடைய குர்ஆனிற்கு வாரிசாக அமைகின்றார்கள். இப்போது சொத்து பத்து இருக்குது, அந்த தகப்பனுடைய சொத்துக்கு பிள்ளை வாரிசாக ஆவார். அவர் யாரெல்லாம் அல்லாஹு தாலா வாரிசாக ஆக்கின்றானோ இரத்த உறவுகளை ஃபுல்லாக வாரிசாக்கின்றான். அதுபோல் தன்னுடைய கலாமிற்கு, தன்னுடைய குர்ஆனிற்கு ஹாஃபில்களை வாரிசாக ஆக்கின்றான். அடியார்கள் என்றால் எல்லா முஃமின்களும் வந்துடுறாங்க. எப்படி இப்போது குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போ எல்லா முஃமினும் அதில் வந்துடுறோம். எந்த முஃமின்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தன்னுடைய தொழுகையிலே யார் ஹுஷூஹுதுவாக, யார் பயபக்தியோட, அல்லாஹினுடைய அச்சத்தால், அல்லாஹோட ஃபனாவாகி யார் தொழுகின்றார்களோ அப்பேற்பட்ட முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போ இதில் தொழுகையாளி அல்லாமல் போயிடுறாங்க, பொடுபோக்கா தொழுதவர்கள் போயிடுறாங்க, ஒரு அசால்ட்டாக தொழுகையில் வீண் விளாட்டாக பராக்காக இப்படி பொடுபோக்காக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இதிலிருந்து கழிந்து விடுகின்றார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தன்னுடைய தொழுகையிலே யார் குஷூஹுதுவாக அல்லாஹுக்கு அஞ்சி அவர்கள் தொழுகின்றார்களோ, தக்பீர் கட்டிட்டா அல்லாஹோட ஃபனாவாகிவிட்டார். அப்படித்தானே இருந்தது. சித்திக் நாயகம் தக்பீர் கட்டிட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு சமயத்தில் அவங்களுக்கு காலில் எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான், அவங்க காலில் போர் செய்தப்போ ஒரு ஈட்டி பாய்ந்துடும். எத்தனையோ தோழர்கள் அதை அசைச்சி எடுத்து பார்ப்பாங்க, முடியாது. அப்போ சொல்லுவாங்க, நான் தொழுகைக்கு தக்பீர் கட்டிடுறேன், நான் தொழுதுறேன், நீங்கள் அந்த ஆயுதத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சித்திக் நாயகம் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அதை என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே உருவே அந்த தோழர்கள் எடுத்துருவாங்க. பின்பு தொழுகையெல்லாம் முடித்து விட்டு அந்த ஈட்டியை எடுத்துட்டீங்களான்னு பார்த்தா இருக்காது. அப்போ தொழுகையினுடைய அந்த எடுத்த அந்த சுபாவமே அந்த இதே தெரியாத அளவுக்கு அல்லாஹோட லயித்து தொழுதிருவார்கள். தக்பீர் கட்டிட்டு அல்லாஹோட ஃபனாவாக ஆகிவிடுவார்கள். அப்பேற்பட்ட அந்த முஃமின்களுடைய தொழுகை, அப்பேற்பட்ட அந்த முஃமின்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறான் அல்லவா. அதுபோல மின் இபாதினா, என்னுடைய அடியார்களிலிருந்து நான் யாரை தேர்ந்தெடுத்தேனோ அந்த ஹாஃபில்களை என்னுடைய கிதாபிற்கு, என்னுடைய குர்ஆனிற்கு நான் வாரிசாக ஆக்கினேன் என்று சொன்னான். இதில் எல்லா ஹாஃபில்களும் வந்துடுவார்கள். ஆனால் ஹாஃபில்கள் எல்லோரும் ஹாஃபிலாக இருக்கின்றார்களா என்றால் கேள்விக்குறிதான். அப்படி தானே? நிறைய பிள்ளைகள் ஓதி முடித்திடுறாங்க, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய செயல்பாடுகளிலே அந்த குர்ஆன் இருப்பதில்லை. ஏதோ ஓத சொன்னால் அன்னைக்கு ஓதி மனப்பாடம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஹிஃப்து பட்டம் சனதை கொடுத்து அவர்கள் வெளியானதற்கு பின்னால் அந்த சூழல் அவர்களை மாற்றி விடுகிறது. ஒரு காலமும் அப்படி மாறிவிடக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம். அப்போ அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் என்று அந்த மனதிலே எப்பொழுது நம்மளுக்கு ஆழமாக ஊன்றி விடுகின்றதோ அப்பொழுது நம்ம இதுபோல ஒரு பொடுபோக்கான நிலைகள் வராது. மற்ற தோழர்கள் இருப்பதை போல் நாமும் இருப்போம் என்ற அந்த எண்ணங்கள் வராது. முதலிலே அந்த அளவிற்கு உண்டான அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஹாஃபிலீன்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதற்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக ஒரு ஹாஃபில், ஒரு குர்ஆனை மனனமிட்ட ஒரு ஹாஃபில் எப்படி இருக்க வேண்டும், அவர் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு ஹாஃபில், ஒரு முஃமின் எப்படி ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே அழகான முறையிலேயும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வியலிலும் செயல்முறையிலேயும் சொல்லிக்காட்டி வாழ்ந்து காட்டி சென்று சொல்லி தந்திருக்கின்றார்கள்.
அதை அடிப்பிசகாமல் நாம் அதை அணுகும் பொழுது, அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும் பொழுதுதான் இப்படி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வாரிசுகாரர்களாக அந்த ஹாஃபில்கள் ஆகுவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. சங்கையானவர்களே, நாம் ஒரு கல்வியை தேடக்கூடிய, கல்வியை தேடி சென்றக்கூடிய, ஒரு பேணக்கூடிய ஒழுக்கத்தை அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்திலே பதிவு செய்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்திலே சென்று அவர்கள் கல்வியை தேடி செல்லும் பொழுது அவர்கள் அந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களிடத்திலே அந்த ஞானத்தை கற்கச் செல்லும் பொழுது எப்படி பேணுதலுடன் ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் நீண்ட ஒரு வரலாற்றிலே விவரிக்கின்றான். நாம் அறிந்த செய்திதான். இதையெல்லாம் நாம் ஒரு மதரசாவிலே சேரும் பொழுது ஒரு ஹாஃபில் இதெல்லாம் உணர்ந்து எப்படி நாம் அதபோடு ஒரு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதிலே இந்த சம்பவத்திலே இந்த நம்மளுக்கு அதிகமான ஏராளமான படிப்பினைகளை இந்த சம்பவத்திலே வைத்திருக்கின்றான். ஒரு சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களிடத்திலே எழுந்திருச்சு உபதேசம் செய்வதற்காக எழுந்தார்கள். அந்த இஸ்ரவேலர்களுக்கு உபதேசம் முறையை எழுந்தும் பொழுது அந்த இஸ்ரவேலர்களில் ஒருவர் கேட்டார், உலகத்திலேயே மனிதர்களிலேயே சிறந்தவர் அறிவாளி யார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே பதில் சொல்லிட்டாங்க, நான் தான், மனிதர்களிலேயே அறிவாளி சிறந்தவர் நான் தான் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னான், நீர் இல்லை, மனிதர்களிலே சிறந்தவர் என்னுடைய அடியார் ஒருவர் இருக்கின்றார். இரு கடல் சந்திக்கும் இடத்திலே என்னுடைய அடியார் ஒருவர் இருக்கின்றார். அவர் உம்மை விடவும் அறிவாளியாக இருப்பார். அவர் என்னோடு அவர் நெருங்கி இருப்பவர் என்பதாக சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுவரையும் நாம தானே அல்லாஹ்விடத்தில், இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்ற நபிமார்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அதிகமாக என்ன செஞ்சுருக்காங்க, அல்லாஹோட உரையாடி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்திலே ஒரு கேள்வி கேட்டால் அதை 10 பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ் நம்மளோட பேசிட்டான், அவனோட நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். ஒரு சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அட்டம் பிடிக்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னையே நான் பார்த்தே ஆகணும்னு. பார்க்க முடியாது மூசான்னு சொன்னான். இல்லை, நான் பார்த்தே ஆகணும். அப்படியா, இந்த மலைக்கு வாங்கன்னு சொன்னான். மலையில் வந்தாங்க. இங்கே பாருங்கன்னு சொன்னாங்க. ஒரு அல்லாஹ்வினுடைய தஜல்லியத், ஒரு பேரொளியை தான் காண்பித்தான். வஹர்ர மூசா சைகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ அப்பேற்பட்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சிறந்தவர் என்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அதையும் அல்லாஹ் இல்லை, உங்களை விட அறிவாளி ஒரு சிறந்த என்னுடைய அடியார்கள் இருக்கின்றார். இரு கடல் சந்திக்கும் இடத்திலே அவர்கள் தியானத்திலே இருப்பார். அவரை போய் நீங்கள் சந்தியுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி யார் இருக்கின்றார்கள் என்பதை அறிவதற்காக தன்னுடைய பணியால் ஒருவரையும் கூட்டிக் கொண்டு வழியிலே போகும் பொழுது அதற்கு உண்டான கட்டி சாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பெரியவர்களை சந்திக்க செல்கின்றார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது ஃபவஜத அப்தம் மின் இபாதினா, அவ்விருவரும் தம்முடைய அடியார்களை, இது நீண்ட சம்பவம், எந்த அளவுக்கு சுருக்கணுமோ சுருக்கி சொல்கிறேன். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் சந்திக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பணியாலும் அவர்களிடத்தை போனப்போ அந்த மீனை கொண்டு போனது, விழுந்தது, இருந்தது, அந்த இடங்கள்லாம் எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது தான். அப்போ அவங்க போய் அங்கே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது இங்கே நடந்த அந்த செய்திகளை எல்லாம் அங்கே சொல்கின்றார். ஃபவஜத அப்தம் மின் இபாதினா, அவ்விருவரும் நம்முடைய அடியார்களில் உள்ள ஒரு அடியாரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆத்தைனா ரஹ்மத்தம் மின் இந்தினா, நம் புறத்தில் இருந்து அந்த அடியாருக்கு அருள் என்ற ரஹ்மத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். மேலும் அல்லம்நாஹு மின் லதுன்னா இல்மா, நம்மிடமுள்ள ஞானத்தையும் அவர்களுக்கு நாம் அளித்திருந்தோம் என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான்.
வஆத்தைனா ரஹ்மத்தம் மின் இந்தினா வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. நம் புறத்தில் இருந்து அவர்களுக்கு ஞான உதயத்தை, ஞான இல்மை, தீட்சையை நாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம் என்பதாக சொல்கின்றான். அப்போ அவங்கள போய் சந்திச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போய் சந்தித்து உரையாடி கொண்டிருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கின்றார். காலலக மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. நான் அல்லாஹ் உங்களிடத்திலே சிந்திக்க சொல்லியிருக்கின்றான். ஹல் அத்தபிஉக, நான் உங்களை பின்பற்றலாமா, நான் உங்களை பின்தொயரலாமா, அதற்காக தான் நான் வந்திருக்கின்றேன். அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, நீங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கும் அந்த நேர்மையானதை எனக்கும் நீங்கள் கற்பிக்க வேண்டும் என்ற ஆவலிலே நான் வந்திருக்கின்றேன். எனவே நீங்கள் எனக்கு கற்பியுங்கள், உங்களுடைய அறிவு ஞானத்தில் இருந்து எனக்கும் பங்குதாருங்கள், சொல்லிதாருங்கள். ஹல் அத்தபிஉக, நான் உங்களை பின்தொடரலாமா என்பதாக கேட்கின்றார். அப்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால இன்னக லன் தஸ்ததிஅ மஇய ஸப்ரா, நீங்கள் அதற்கு சக்தி பெற்றவர்களாக என்னோடு இருப்பதற்கு நீங்கள் பொறுமை இல்லாமல் இருப்பீர்கள், பொறுமையை இழந்து விடுவீர்கள். நீங்கள் அதற்கு சக்தி பெற்றிருக்கின்றீர்களா, பொறுமையாக இருப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கின்றதா என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க, வகைஃப தஸ்பிரு அலா மாலம் துஹித் பிஹி குப்ரா, எந்த ஞானத்தையும் நீங்கள் சூழ்ந்து அறிந்திருக்க மாட்டீர்களே, அப்போ அதன் மீது நீங்கள் கைஃப தஸ்பிரு, எப்படி நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள்? நான் செய்யக்கூடிய செயல், நான் சொல்லக்கூடிய சொல் உங்களுக்கு அது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். சில சமயங்களில் ஏன் இப்படி சொல்கிறாங்கங்கிற ஒரு முகசொலிப்பை தரும். அப்படியெல்லாம் இருக்க வகைஃப தஸ்பிரு, அப்போ எப்படி நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க? லன் தஸ்ததிஅ மஇய ஸப்ரா, என்னோடு நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீர்கள், அதற்கு நீங்கள் சக்தி பெற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் வந்த என்னவோ அந்த வேலையை முடிச்சுட்டு போயிருங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், கால சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா, என்னை நீங்கள் பொறுமையாளராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வலா அஸீலக அம்ரா, நான் உங்களுடைய எந்த காரியத்திலேயும் நான் மாறு செய்ய மாட்டேன், உங்களோடு நான் பொறுமையாக நான் இருப்பேன், நீங்கள் சொல்வதை நான் எடுப்பேன், நீங்கள் சொல்வதற்கு நான் செவிசாய்ப்பேன் என்பதையெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கின்றார். அப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால ஃபைனித்தபஅதனி, அப்படியானால் நீங்கள் என்னை பின்தொடர்ந்தால், கால ஃபைனித்தபஅதனி ஃபலா தஸ்அல்னி அன் ஷையின், என்னை சரி சேர்த்துக்கிட்டாங்க. ஃபலா தஸ்அல்னி அன் ஷையின், நான் ஏதாவது செய்யப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இதை ஏன் செய்கிறிய, அதை ஏன் செஞ்சிய, இதை ஏன் சொன்னிய அப்படிங்கிற மாதிரி குறுக்கிடக்கூடாது, எதை பற்றி நடந்து கேள்வி கேட்கக்கூடாது. எப்போ வரைக்கும் ஹத்தா ஓஹதீஸ லக மின்ஹு திக்ரா, உமக்கு நான் எதையாவது நானாக சொல்லுகிற வரை நீங்களாக எதையும் குறுக்கிடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது. நானாக சொல்லுவேன், ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் நானாக உங்களிடத்திலே சொல்லுவேன், நீங்களாக எதையும் கேட்கக்கூடாது என்பதாக ஒரு நிபந்தனை இடுகின்றார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரி அல்ஹம்துலில்லாஹ், ஓகே ஒத்துக்கிட்டேன், நான் நீங்கள் சொல்கிறதுக்கு கட்டுப்படுத்த அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உடன்படிக்கைக்கு ஒத்து போகின்றார்கள். ரெண்டு பேரும் ஃபன்தலகா, ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போகிறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நடக்கின்றார்கள். ஹத்தா இதா ரகிபா ஃபிஸ் சஃபீனா, ஒரு கப்பல் வரல போய் நின்று கப்பலில் பயணம் செஞ்சு போகிறாங்க. போய்கொண்டிருந்த அந்த கப்பலில் ஹரக்தஹா ஃபி சஃபீனத்தே ஹரகாஹா, அந்த பலகையை ஒரு வாரமிட்டு அந்த ஒரு பலகையை உடச்சி எடுத்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, இது என்னடா இது, கால ஹரக்தஹா லி துஹரிக அஹ்லஹா லி துஹரிக அஹ்லஹா, ஏன் இதை உடைச்சிங்க, இந்த கப்பலிலே பயணம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் மூழ்கடிப்பதற்காக நீங்கள் இதை உடைக்கின்றீர்கள். எல்லாரும் கடலில் பயணம் செய்கிறோம், கப்பலை பலகையை பேத்துட்டா என்ன செய்யும், கடல் நீரும் உள்ளே ரொம்பும், உள்ளே ஆகி கப்பல் மூழ்கி போயிடும், அப்போ எல்லாரும் மரணித்து விடுவோமே, ஏன் இந்த காரியத்தை செய்தீர்கள்? லக்கது ஜெத்த ஷையன் இம்ரா, நிச்சயமாக நீங்கள் ஒரு அபாயமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்து விட்டீர்களே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிந்து கொண்டார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்,
கால அல மாக்குள் இன்னக்கலன் தஸ்தத்தையா மாய சப்ரா. மூசாவே, நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் ஏதாவது செஞ்சால் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, நீங்கள் என்னோட இருப்பதற்கு பொறுமையாக இருப்பதற்கு சக்தி பெற்றவர்கள் இல்லை என்பதை சொன்னேன் அப்படின்னு சொன்னதோட அப்போ சொன்னேன் காலலா துவாஹிதுனி பிமா நசீத்து. ஆமாம் நான் சொன்னேன், ஆனால் மறந்துட்டேன். காலலா துவாஹிதுனி, என்னை குற்றம் பிடித்து விடாதீர்கள். பிமா நசீத்துன்னா அதை மறந்துட்டேன், உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா அதை நான் மறந்துட்டு ஒரு எமோஷனலில் ஒரு கோபத்தில் நான் அப்படி சொல்லிட்டேன். வலா துருகுனி மீன் அம்ரி உஸ்ரா, என்னுடைய இந்த காரியத்தில் நீங்கள் என் மீது சிரமத்தை சுமத்தி விடாதீர்கள், இந்த ஒரு தடவை என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அதோட முடிச்சிட்டாங்க. 2 பேரும் கப்பலிலிருந்து இறங்கி ஃபன் தொலக்கா 2 பேரும் மறுபடியும் நடக்கிறாங்க. அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஹத்தா இதா லக்கையா குலாமன், ஒரு சிறுவனை பார்க்கிறார். கப்பல்லேருந்து இறங்கி அப்படியே நடந்து போகிறப்போ ஒரு சிறுவர் விளாண்டுட்டு இருக்கிறார். ஒரு குலாம், பருவ வயது அடையாத ஒரு சிறுவர் விளாண்டு கொண்டிருக்கிறார். அதை பார்த்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபகத்தலஹு, அவரை தலையை திருவி அப்படியே கொலை செஞ்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சும்மா இருப்பாங்களா? என்ன செஞ்சிட்டாங்க? கோல அகதல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸ், எந்த பாவமும் அறியாத இப்போ ஒரு சின்ன பிள்ளையை அநியாயமாக நீங்கள் கொலை செய்து விட்டீர்களே என்று அப்படியே அவர்களுடைய கோபத்தினுடைய உச்சக்கட்டத்திற்கே சென்று விட்டார்கள். கோல அகதல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸ் லகத் ஜிஅத ஷைஅன் நுக்ரா, ஒரு காரியத்தை நீங்கள் திட்டமாக ஒரு வெறுக்கத்தக்க காரியத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள், ஏன் இப்படி செஞ்சீங்க, என்ன துரோகம் செஞ்சார் அந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கடிந்து கொண்டும் பொழுது மீண்டும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால அலம் அக்குல்லக இன்னக லன் தஸ்ததிய மஅய ஸப்ரா. மூசா, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்னோட இருப்பதற்கு நீங்கள் சக்தி பெற்றவர்களாக பொறுமையாக இருப்பதற்கு சக்தி பெற்றவர்கள் இல்லை, இது 2வது உங்களுக்கு அப்படின்னு சொன்னதோடு அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால இன் சஅல்துக அன் ஷைஇன் பஅதஹா, இதற்கு பின்னால் நான் உங்கள்கிட்ட எதையும் நான் கேட்க மாட்டேன். ஃபலா துஸாஹிபினி, அப்படி நான் ஏதாவது உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா நீங்கள் என்ன செஞ்சுருங்க, என்னை இங்கேருந்து வெளியாக்கிடுங்க, என்னை கடத்திடுங்க, என்னை அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கால இன் சஅல்துக அன் ஷைஇன் பஅதஹா ஃபலா துஸாஹிபினி, எதை நீங்கள் தோழமையாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம், என்னை உங்களிடத்திலிருந்து அனுப்பிவிடுங்கள். அது பலகத்தம் இல்லதுன்னு எழுதுரா, ஏதாவது ஒரு தங்கடங்கள் இது மாதிரி கேட்டால் அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை முடிச்சுட்டு ஃபன் தொலக்கா மறுபடியும் 2 பேரும் அப்படியே நடக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் போகிறாங்க. ஒரு ஊருக்குள்ளே போய் சரியான பசி, அந்த ஊர்வாசிகளிடத்தில் ஏதாவது உணவளிக்கிறப்ப கேட்குறாங்க, யாரும் அவங்கள கண்டுக்கடலை, பெருசாக 2 பேரும் யாரும் கண்டுக்கடலை. தாகத்திற்கு தண்ணீர் கேட்கின்றார்கள், அவர்களிடத்தில் எதை கொடுக்கலை. இப்படி அவர்களுக்கு கேட்கும் போதெல்லாம் அவர்களை அப்படியே அவாய்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள யாருமே கண்டுக்கிடாமல் அப்படியே இருக்கோம். ரொம்ப ஒரு வெறுமையினுடைய உச்சக்கட்டத்துக்கு போகிறோம். என்னடா இப்படி வந்துட்டுருக்குறோம், ஒரு மக்களுமே நம்மளை கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க, உணவளிக்கவும் மாட்டேங்கிறாங்க, ஏதாவது பசின்னு தாகன்னு கேட்டால் எதையும் தர மாட்டேங்கிறாங்களுங்கிறதுனுடைய அந்த கோபத்தினுடைய உச்சக்கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படியே வர்றப்போ ஒரு வீட்டினுடைய சுவர் உளுந்துருக்கு. இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மூசா இங்கே வாங்க, இந்த வீட்டினுடைய சுவர் உளுந்துருக்கு, இதை நாம் என்ன செய்வோம், நிமித்தி நேராக வைப்போம் அப்படின்னு சொன்னோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை. ஒரு ஊரில் ஒரு மிடர் தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, பசிக்குன்னு உணவளித்தா உணவளிக்க மாட்டிருக்காங்க. இப்படி இருக்கிற நேரங்களில் அவங்களுக்கு நாம் ஏன் உதவி செய்யணும், என்னாலலாம் முடியாது, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆற்றலை கொண்டு அந்த சுவரை நிமித்தி அதை சரி செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், காலலோ ஷித்தலத்தஹத அலைஹி அஜ்ரா, ஏதாவது இதை சரி செஞ்சிட்டிங்க, நமக்கு தான் அவங்க எந்த உதவியும் செய்யலை, உபகாரம் செய்யலை, பசிக்கு உணவும் தரலை, தாகத்துக்கு தண்ணியும் தரலை, சரி அவங்களுக்கு செய்யாத மக்களுக்கு நீங்கள் பெரிய உதவி செஞ்சிட்டீங்க, லவ் ஷித்தலத்தஹத அலைஹி அஜ்ரா, நீங்கள் ஏதாவது நீங்கள் அதற்கு கூலியாவது வாங்கலாம்ல, அந்த கூலியை வாங்கினா அதை கொண்டு நாம் ஏதாவது சாப்பிட்டுக்கரலாமே, நீங்கள் கூலி வாங்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி, கால ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக், உங்களுக்கு எனக்கு மத்தியில் உள்ள அந்த ஒப்பந்தங்கள் முடிந்தது, நீங்கள் இதற்கு மேலே இருப்பதற்கு எந்த சக்தியும், நம்மளோட இருப்பதற்கு உங்களுக்கு பொறுமையாக இருப்பதற்கு எந்த சக்தியும் இல்லை, நீங்கள் போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 காரியங்களை ஏன் செஞ்சான் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தி தான், இருந்தாலும் சொல்கிறப்போ நான் முதலில் கப்பலை நான் அந்த படகுலேருந்து ஒரு பலகையை பேத்தேன் இல்லையா, அது ஒரு அனாதைகளுக்கு, ஒரு ஏழைகளுக்கு உண்டான அந்த கப்பல், அது அந்த படகு. அதை அங்கே இருக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் எல்லாம் அந்த நல்ல கப்பலாக இருந்தால், நல்ல படகாக இருந்தால் அபகரித்து கொள்வார்கள். இதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் தான் அந்த ஏழைகளுக்கு அவர்களுடைய பசியை போக்குவதற்கு காரணமாக இருக்கின்றது. இதை கொண்டுதான் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. எனவே இதை அவர்கள், அந்த அநீதக்காரர்கள் அதை அபகரித்துக் கொள்வார்கள் என்பதனால் அந்த பலகையை உடைத்து அதற்கு சேதத்தை நான் விளைவித்தேன். இரண்டாவதாக, ஏன் அந்த பிள்ளையை நான் கழுத்தை நெரித்து கொன்றேன் என்றால், அந்த பிள்ளை அந்த தாய் தகப்பனுக்கு முரணாக நடப்பார், முர்த்தத்தாகி விடுவார். முர்த்தத்தாகி மட்டும் அது அல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்கள் ஒரு வணக்கசாலிகள், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், அவர்களையும் முர்த்தத்தாக ஆக்குவதற்கு இவர் முயல்வார். இன்னும் அவர்களை மார்க்கத்திலே கூறப்படாத பெரும் வன்கொடுமைகள் எல்லாம் செய்வார். எனவே அவர் இப்பேற்பட்ட அந்த துன்பத்திற்கு ஆளாகி அவர்கள் நேரிடவிடக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தையை நான் கொன்றேன். மூன்றாவதாக, அந்த சுவரை ஏன் நான் நிமிர்த்தி வைத்தேன் என்றால், அந்த சுவருக்கு அடியிலே ஒரு அனாதை குழந்தைகளினுடைய பொக்கிஷங்கள், அவர்களுடைய புதையல்கள் அதிலே இருக்கின்றது. அதை மற்றவர்கள் பார்த்தால் அதை எடுத்து சென்று விடுவார்கள். நாம் இதை நிமிர்த்தி வைத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்ததின் மூலம் பின்பு அவர்களுக்கு அல்லாஹ் அதை காட்டி கொடுப்பான். அவர்களுடைய புதையல்களை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்ததின் மூலம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய உத்தரவு கிடங்க, அல்லாஹ்வினுடைய உத்தரவுபடி இந்த 3 காரியங்களை நான் செய்தேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் தனது திருமறையிலே கூறியிருக்கும் பொழுது இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் சற்று பொறுமையாக இருந்திருந்தால் இன்னும் நமக்கு தெளிவான நிறைய ஞானங்கள், இல்முகள் கிடைத்திருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவசரம், அந்த பொறுமை இல்லாததின் காரணமாக 3 அவர்களை அனுப்பிவிட்டார்கள் என்று சஹாபாக்கள் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சங்கையானவர்களே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தில் இருந்து நாம் எடுக்கக்கூடிய படிப்பினைகள், நாம் விளங்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்து ஒரு ஆசிரியரிடத்திலே ஒரு மாணவன் பயிலும் பொழுது ஒரு பயிலும் மாணவர் எதிலேயும் அவசரம் காட்டக்கூடாது. ஒரு ஆசிரியர் ஒரு விஷயத்தை சொன்னால் நம்மளுடைய நலனுக்காக தான் சொல்கின்றார் என்று அவர் உணர வேண்டும். அவசரம் காட்டக்கூடாது. இன்னொரு விஷயம், இரண்டாவதாக அவர் பொறுமை காக்க வேண்டும். ஒரு உஸ்தாத் ஒரு இதில் சொன்னார் அப்படின்னா எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுமை காக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார், ஒரு பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்றால் அதிலே நாம் இடையிலே குறுக்கீடு செய்யக்கூடாது. அப்படி நாம் குறுக்கீடு செய்யும் பொழுது அந்த கவனங்கள் சிதறும், பாடங்கள் அங்கே சிதையும். இந்த நல்லொழுக்கத்தை எல்லாம் நாம் இந்த நிகழ்வில் இருந்து இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நிகழ்வில் இருந்து இது போன்ற ஏகப்பட்ட படிப்பினைகளை இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கலாம். சங்கையானவர்களே, இப்பொழுது அந்த நம்மளுடைய தலைப்பு ஒரு ஹாஃபில்களினுடைய தனித்துவம். இப்போது ஒரு மதரசாவில் ஒரு மாணவர் சேர்ந்து ஓதுகின்றார். அவர் எப்பொழுது இதையெல்லாம் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்திலே படிப்பினையாக சொல்லப்பட்ட இந்த செய்திகளை எல்லாம் அவர் தன்னுடைய வாழ்விலே எடுத்து அவசரம் காட்டாமல் பொறுமையாக, அஹ்லாக்குடையவர்களாக, உஸ்தாதுக்கு கட்டுப்பட்டவராக, அனுதினமும் அந்த மதரசாவினுடைய அந்த உசூலுக்கு கட்டுப்பட்டவராக எப்பொழுது உள்ளே நுழைந்து அவர் அதனுடைய அந்த தர்பியத்தோடு வருகிறாரோ இப்பொழுதுதான் அவர் சிறந்த ஹாஃபிலாக விளங்குவார் என்பதை நாம் அழகான முறையிலே நாம் அறிய முடியும். சங்கையானவர்களே, இப்பேற்பட்டவர்களை தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், சும்மா அவுரஸனல் கிதாபல்லதீன ஸஃபைனா மின் இபாதினா, நம்முடைய அடியார்களிலிருந்து நாம் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்கள்தான் சிறந்த ஹாஃபிதாக ஆகுவார்கள். சிறந்த ஹாஃபிதாக, நாளை மறுமைக்கு பயனுள்ள ஹாஃபிதாக ஆகுவார்கள் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான்.
அருமையானவர்களே, மேலும் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதரிடத்திலே ஒழுக்கம் இல்லையோ மல்லா அதபலகு வலா இல்மலகு, யாரிடத்திலே ஒழுக்கம் இல்லை அவர்களிடத்திலே கல்வி இல்லை. ஒரு சிறந்தவர் நல்ல பாடம் இருப்பார், அவர்களிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த பாடத்தை கொண்டு அந்த இல்மை கொண்டு அவர்களிடத்திலே எந்த பயனும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லி தருவாங்க. அந்த இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, நான் என்னுடைய வாழ்நாளிலே 30 வருடங்களாக நான் ஒழுக்கத்தை படித்தேன். இல்மு ரெண்டாவது, முதல்ல ஒழுக்கம்தான். ஒழுக்கத்தை 30 வருடங்களாக நான் ஒழுக்கத்தை படித்தேன். அதன் பின்பாக 20 வருடங்களாக நான் கல்வி கற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் என்னிடம் ஆரம்பம் முதல் இறுதி நாள் வரையுள்ள தலைமுறையில் கல்வியை கற்ற ஒரு மனிதரை பற்றி கூறப்பட்டு அவரை போய் நான் சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அதற்காக நான் ஒருபோதும் கவலைப்பட்டது கிடையாது, அதற்காக நான் ஒருபோதும் வருத்தப்பட்டது கிடையாது. ஆனால் ஒழுக்கமுடைய ஒரு மனிதரை பற்றி நான் கேள்விப்பட்டு அவர்களை நான் சந்திக்க முடியாமல் போயிட்டால் என் வாழ்நாளிலே ஏற்பட்ட கை சேதமே என்று நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் கவலைப்படுவேன் என்று சொன்னார்களே என்றால் அங்கு கல்வியை விட ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று நம் தெரிய வருகிறது. அதே போல இமாம் அப்துல்லாஹ் இப்னு வஹப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள், நாங்கள் எல்லாம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கல்வி கற்க சென்றோம். அவர்கள் எங்களுடைய உஸ்தாத் ஆசிரியர்கள், அவர்களிடத்திலே நாங்கள் கல்வி பயின்றோம். ஆனால் கற்ற கல்வியை விட அதிகமாக அவர்களுடைய ஒழுக்கத்தை நாங்கள் அவர்களிடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். எனவே நாங்கள் ஒழுக்கத்தினுடைய ஒரு பிம்பமாக, ஒழுக்கத்தினுடைய ஒரு கிரீடமாக நாங்கள் திகழ்ந்தோம் என்பதாக அவர்களுடைய கிதாபில் அவர்கள் பதிவு செய்வார்கள். இமாம் இப்ராஹிம் இப்னு ஹபீப் இப்னு ஷஹீத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு நூலிலே பதிவு செய்கின்றார்கள், யாபுனைய எனது அருமை மகனே, மகனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள், எனது அருமை மகனே, நீங்கள் ஃபுகாஹாக்களிடமும் உலமாக்களிடமும் சென்று நீங்கள் அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவர்களிடத்திலே சென்று இல்மை தேடிக்கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே நீங்கள் அதை விடவும் முக்கியமாகவும் ஒழுக்கத்தையும் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய நற்பண்புகளையும் அவர்களிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அழகிய வழிமுறைகளை அவர்களிடத்திலே தேடிக்கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய நற்செயல்களை உங்களுடைய வாழ்க்கையின் அங்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அதிகமான ஹதீஸுகளை கற்றுக்கொள்வதை விடவும் இது போன்ற ஒழுக்கம் நிறைந்த அவர்களுடைய அஹ்லாக் நிறைந்த நீங்கள் அந்த ஒழுக்கத்தை தான் நான் அதிகமாக நான் விரும்புகின்றேன். ஏன்னா ஒழுக்கம்தான் ஒரு மனிதனை உயர்த்தும். இல்மை வைத்து ஒன்றும் பயனும் இல்லை. அப்படி பார்த்தோம்னா இப்போ உதாரணமாக ஷைத்தான் இருக்கிறான், இப்லீஸ் இருக்கிறான். இந்த இப்லீஸ் ஆரம்ப காலகட்டத்திலே மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதாக திகழ்ந்தார். ஏன் அவரிடத்திலே அல்லாஹ் எரிஞ்சான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம் என்று ஏன் அவனை எறிந்தான்? அவர்களிடத்தில் ஒழுக்கம் இல்லை. நான் தான் என்று பெருமை பாராட்டி சொன்னான் இல்லையா, ஹலக்தஹும் மின் நார் வ ஹலக்தஹும் மின் தீன். நெருப்பு என்பது மேலோக்கி போகும். அல்லாஹ் சொன்னான், வைது குல்நாளில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். ஆதமுக்கு சுஜூது செய்ய சொன்னான். அப்போ அல்லாஹ்விடத்திலே போய் நேரடியாக அவன் சவால் விட்டு சொன்னான், ஆதமுக்கு என்னால் சஜதா செய்ய முடியாது, சுஜூது செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நெருப்பு என்பதை பற்றி வைத்தால் மேலோக்கி போகும், மண் என்பதை தூக்கி வைத்தால் அது கீழோக்கி வரும். அப்போ கீழோக்கி வருவதற்கு முன்னால் நான் சுஜூது செய்ய முடியாது என்று அவனுடைய அந்த திமிரை, அவனுடைய அந்த ஆவணத்தை வெளிப்படுத்தினான். அப்போ ஒழுக்கம் இல்லாதவன் இந்த அளவிற்கு ஆளாவான் என்பதாக ஒழுக்கம்தான் நம்மளுடைய உயர்த்தும் என்பதை இதன் மூலம் நம்ம விளங்குகின்றோம். சங்கையானவர்களே, எங்கெல்லாம் ஹாஃபில்கள் உருவாகின்றார்களோ, குர்ஆனை மனனமிட்டு நாம் மனனமிடிந்து அது மண்டியிட்டு ஓதுகின்றோமோ அதற்கு முன்பாக நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்பேற்பட்ட இந்த ஒழுக்கமுள்ள இந்த ஹாஃபில்கள் தான் நாளை ஷஃபாத்துக்குரிய ஹாஃபில்களாக ஆகுவார்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹாஃபில் தன்னை முழுமையான ஹாஃபிலாக எப்பொழுது விளங்க வேண்டும் என்றால், தன்னுடைய நாம் குர்ஆனை மனதிலே சுமந்திருக்கின்றோம், மற்றவர்களைப் போல் நாம் அல்ல. என்றால் இப்போ ஒரு மனிதர் சாதாரணமாக
இருக்கிறார்னா அவரை விட ஒரு சிறப்புலையும் அந்தஸ்திலையும் ஒரு ஹாஃபிலான மாணவர் எல்லா வகையிலையும் உயர்ந்தவர். நரகத்தை கொண்டு நரகம் இவருக்கு தான் அப்படின்னு ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒரு 10 நபரை அவர் சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நற்பாக்கியம் பெறுகிறார் என்றால் அந்த ஹாஃபிலாக இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்கு ஓதணும், சனதை வாங்கணும் அப்படின்னு நாம் சென்று விடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையின் அங்கமாக நம்மளுடைய மனநம் அந்த குர்ஆன் இருக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலம் நாம் தெரிகிறோம். ஒவ்வொரு ஹாஃபில்களும் அதை நாம் மனதிலே ஊன்றுதாக நம் ஹாஃபில் நன்னிடத்தை உள்ள ஒழுக்கமுள்ள ஹாஃபிலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆணித்தரமாக நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். சங்கையானவர்களே, ஒரு ஹாஃபில் இந்த துனியாவில் மரியாதைக்குரியவராக, அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரியவராக, கண்ணியமிக்கவர்களாக நாம் ஆகின்றார் என்று சொல்கிறோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய கலாமை அவர் ஒவ்வொரு நாளும் சன்னம் ஜன்னமாக ஒரு ஆயத்தை 2 ஆயத்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன செய்கிறாரு, மனப்பாடம் இட்டுக்கிட்டே போகிறார். அல்லாஹ்வினுடைய அந்த சன்னிதானத்தில் அவர் ஒரு உயர்ந்த இடத்தை அவர் அடைகின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் சன்னம் ஜன்னமாக மனதிலே பதிய வைத்ததினால் இந்த ஹாஃபிஸ் ஒரு தனித்துவம் வாய்ந்தவராக அமைகின்றார். உலகத்திலே கோடான கோடி மக்கள் இருக்கையிலே அல்லாஹ் எல்லா மக்களையும் அவனுக்கு உரிந்த அடியார்களாக, உரித்த ஹாஃபில்களாக ஆக்குவதில்லை. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அப்பேற்பட்டவர்களை தான் அல்லாஹ் ஹாஃபிலாக, அவனுடைய குர்ஆனுக்கு வாரிசாக அல்லாஹ் ஆக்குகின்றான். எல்லோரையும் தேர்ந்தெடுப்பது கிடையாது. அவன் யாரை நாடுகின்றானோ, யாரை விரும்புகின்றானோ அவரை தான் ஹாஃபிலாக ஆக்கின்றான். எனவே அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஹாஃபில் தனித்துவம் வாய்ந்தவர்களாக விளங்குகின்றார். அதை நாம் உணராமல் இன்று எத்தனையோ ஹாஃபில்கள் பேரில் ஹாஃபிலாக இருந்து கொண்டு அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் முகம் சுளிப்புத்தனமாக இருக்கின்றது. அப்படி நாம் ஒரு காலமும் ஆகிவிடக்கூடாது. சங்கையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். இந்த குர்ஆன் சங்கை மிக்க குர்ஆன் ஆகும். குர்ஆனோடு தொடர்பில் இருக்கின்ற எவரையும் அல்லாஹ் சங்கைப்படுத்தாமல் இருப்பதில்லை. அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. நாம் குர்ஆனோடு எந்த அளவுக்கு நாம் நெருங்குகின்றோமோ அந்த குர்ஆன் நாளைக்கு ஷஃபாத்துக்குரியதாக நமக்கு அதை ஒரு பரிந்துரைக்கக்கூடியதாக அது அமையும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது, வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்கள் ஓதும் பொழுது வரத்தில் குர்ஆன தர்தீலா, நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக நீங்கள் ஓதுங்கள், தஜ்வீத் மஹ்ரஜுடன் நீங்கள் ஓதுங்கள், அதில் உள்ள சட்டங்களை பேணி ஓதுங்கள் என்பதாக நமக்கு சொல்கின்றான். வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்கள் அழகான முறையிலே ஓதுங்கள் என்று சொல்கின்றான். ஒரு செய்தி, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்தில் இரவிலே அவர்களுடைய வீட்டிலே இருந்து குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள், சூரா பக்கரா. அப்படி ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் கட்டி வைத்திருக்கின்ற அந்த குதிரை அப்படியே மிரண்டு போகுது. உடனே குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள். அப்படி குர்ஆன் ஓதை நிறுத்திவிட்டு பார்க்கின்றார், அந்த குதிரை அப்படியே அமைதியாகிற்று. மீண்டும் ஓத ஆரம்பிக்கின்றார்கள். மீண்டும் ஓத ஆரம்பிக்கும் பொழுது அந்த குதிரை மிரள்கின்றது, மிரண்டு போகின்றது. உங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. மீண்டும் நிறுத்திவிட்டு மீண்டும் ஓத ஆரம்பிக்கின்றார். மீண்டும் அந்த குர்ஆன் அந்த குதிரை மிரளுகிறது. இவங்களுக்கு அப்படியே பார்க்குறாங்க. அந்த குதிரை கட்டி போட்ட இடத்துல தன்னுடைய மகன் யஹ்யா என்பவர் தூங்கி கொண்டு இருக்கின்றார். அப்போ நேராக போய் அந்த எந்த அளவுக்கு பயண்டா அந்த குர்ஆன் அந்த குதிரை மிரண்டு தன்னுடைய மகனை காயப்படுத்தி விடுமோ, கொன்று விடுமோ என்ற அஞ்சும் அளவிற்கு அந்த குதிரை மிரண்டு போணுச்சு. குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டு அவர் சென்று தன்னுடைய மகனை தூக்கி கொண்டார்கள். அப்படி தூக்கி கொண்டுட்டு அப்படியே வானலோகில் பார்க்குறாங்க. வானத்தில் மேகம் சூழ்ந்து அதிலே மின் விளக்குகள் எல்லாம் பொருத்தப்பட்டு அப்படியே அது அப்படியே மேலே போய் மறையுது. இந்த கண் கொள்ளா காட்சியை இந்த உஸைத் இப்னு ஹுதைர் பார்க்கிறாங்க. பார்த்துவிட்டு இது என்ன ஆச்சரியம் என்று காலை பொழுது விடிந்ததும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்கின்றார்கள். அப்படி சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இரவிலே நடந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் விவரிக்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுதைரே, நீங்கள் அதை நிறுத்தாமல் ஓதியிருக்கலாமே,
ஏன் நீங்கள் நிறுத்தினீர்கள்? நீங்கள் ஓதக்கூடிய அந்த இனிமையான உங்களுடைய அந்த ஓதுதலுக்கு வானவர்கள் சூழ வந்தார்கள். நீங்கள் நிறுத்தினால் நீங்கள் நிறுத்தாமல் நீங்கள் ஃபஜ்ர் வரைக்கும் ஓதுனீங்கண்டா இந்த காட்சியை அத்துணை மக்களும் அதை பார்த்திருப்பார்களே என்று சிலாகித்து கூறினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கையானவர்களே, அதுபோன்று இந்த குர்ஆன் ஓதுபவர்களையும் குர்ஆன் மனனம் செய்தவர்களையும் சிலாகித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தன்மையிலே அவர்கள் விவரிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை பார்த்தும் குர்ஆனை மனனமாகவும் ஓதுகின்ற ஓர் இறை நம்பிக்கையாளரை 4 விதமாக பிரித்தார்கள். நல்ல அமல்களும் செய்து குர்ஆனை பார்த்தும் மனனமாகவும் ஓதுபவருக்கு இந்த நார்த்தம்பழம் இருக்குல்ல, அந்த நார்த்தம்பழத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள். நார்த்தம்பழத்திற்கு சுவையும் இருக்கும், அதற்கு மனமும் இருக்கும். நார்த்தம்பழம் சுவையாக இருக்கும், மனமாக இருக்கும், இரண்டுக்கும் பொறுத்தது போல அவர். அப்படின்னா என்ன? ஈருலகிலும் அவர் சுபிட்சமாக வாழ்வார். அவர் ஹாஃபிதா, குர்ஆனோட தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு முஃமின், ஒரு ஆடியார், ஈருலகிலும் அவர் நற்குணமுடையவர்களாக, அல்லாஹ்வினுடைய அருளை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்றவராக, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்றவராக வாழ்வார் என்ற அந்த பழத்துக்கு உபதாரணம் அவர் சுவையாகவும் இருப்பார், மனமாகவும் இருப்பார் என்று சொன்னார்கள். இன்னொன்று, ஒரு நற்செயல் செய்தார், ஆனால் குர்ஆன் ஓதவில்லை. குர்ஆன் ஓதாமல் நற்செயல் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இவருக்கு பேரித்தம்பழத்தை ஊமையாக ஆக்கினார்கள். பேரித்தம்பழத்திற்கு சுவை இருக்கும், ஆனால் மனம் இருக்காது. இதற்கு ஒப்பிட்டார்கள். ஒரு நயவஞ்சகர் குர்ஆன் மட்டும் ஓதினார் அப்படின்னா அவருக்கு துளசி செடிக்கு மனம் இருக்கும், ஆனால் அதற்கு சுவை இருக்காது. எதுவுமே இல்லாமல் நயவஞ்சகராக இருக்கக்கூடியவர் குர்ஆனும் ஓதவில்லை, நற்செயலும் செய்யவில்லை, ஏதோ அவர் பொடுபோக்காக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவருக்கு குமட்டிக்காயை ஒப்பிட்டார்கள். இப்போ குர்ஆனை ஓதி நற்செயலும் செய்பவருக்கு நார்த்தம்பழத்தை ஒப்பிட்டே காட்டுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹர்ஃபுகளையும் ஒவ்வொரு ஆயாத்துகளையும் ஓதக்கூடிய அந்த இளம் பிள்ளைகளுக்கு, இளம் ஹாஃபிதுகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கும் அவர்களுக்கு அந்த உன்னதமான பரிசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹாஃபிது குர்ஆனோடு ஒத்தி இருக்கக்கூடிய ஹாஃபிதுகள் என்னோடு அவர்கள் சேர்ந்து இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த குர்ஆன் ஷஃபாத் செய்யும், அவர்களை நான் சுவரத்திலே என்னோடு நான் ஆக்கிக்கொள்வேன் என்பதாகவும் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த குர்ஆன் நாம் எந்த அளவிற்கு அந்த குர்ஆனை நாம் உன்னிப்பாக ஓதுகின்றோமோ, எந்த அளவிற்கு நாம் கவனம் எடுத்து அந்த குர்ஆனிலே நாம் ஓதுகின்றோமோ, அந்த அளவிற்கு அந்த குர்ஆனும் நம்மீது கவனம் எடுத்துக்கொள்ளும். நம்மை நாளைக்கு ஷஃபாத்து செய்து நாளைக்கு குர்ஆன் நம்மை சுனத்திலே போய் சேர்க்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கின்றது, குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கின்றது, 30 வசனங்கள் கொண்ட ஒரு சூரா. எந்த ஒரு நபர் ஒவ்வொரு நாளும் அந்த குர்ஆனை எடுத்து அந்த சூறாவை ஓதுவாரோ, ஒவ்வொரு நாளும் ஓதுவாரோ, அவருக்கு அது நாளை சுவனத்திலே சென்று சேர்க்கும் வரை அவருக்கு இருக்கும். அந்த ஓதியவர் மரணித்து விட்டால் அந்த மரணம் அவருக்கு அந்த கபரிலே போய் ஒரு இளவரை போன்று, ஒரு இளம் வாலிபரை போன்று அந்த உருவெடுத்து அங்கே இருக்கும். அந்த கபராளி மன்னரிலே போய் அந்த கபர்வாசிகள் இடத்திலே கேள்வி கேட்பார்கள். மன் ரப்புக்க வமா தீனுக்கன்னு கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி கேட்பதற்கு எல்லாம் இந்த வாலிபர் பதில் சொல்லுவார். அப்போ அந்த மலக்கு கேட்பாங்க, நான் இவரிடத்திலே கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்கின்றீர்களே, நீங்கள் யார் என்று கேட்கும் பொழுதுதான் அந்த வாலிபர் சொல்வார், இவர் ஓதிய சூரா முல்க் என்ற அந்த முல்க் சூரா தான் நான் இன்று வாலிபராக நான் உருவெடுத்து இருக்கின்றேன் என்று அந்த சூரா சொல்லும் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பேற்பட்ட அந்த சொந்தக்காரர்களாக நாளை ஷஃபாத்து செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அருமையானவர்களே, இந்த குர்ஆனுக்கு இப்போ நம்ம ஓதுறோம் இல்லையா, இந்த குர்ஆனுக்கு ஹரக்கத்து போட்டது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ற ஒருத்தவர். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்று அவர் ஒரு நற்காரியம் செஞ்சாருன்னா அந்த குர்ஆனுக்கு ஹரக்கத்து போட்டது மட்டும்தான். முன்னெல்லாம் இப்போ அந்த பழைய காலத்தில் உள்ள குர்ஆன் போட்டிருப்போம், ஒரு கோடு இந்த நுக்கத்தா கூட இருக்காது, அதை தான் ஓதுனாங்க. இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்பவர் ஒரு தடவை என்ன செய்கிறாரு, காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக செல்கின்றார். அப்படி செல்லும் பொழுது ஒரு மானை வேட்டையாடுவதற்கு செல்லும் பொழுது அந்த மானை தப்பிச்சிருச்சு. இழப்புல தண்ணி தாகம் அவங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி ஏற இப்போ தூரத்தில் ஒரு வீடை பார்க்குறார்.
சரி அத்தை போய் தண்ணி கேட்கலாமே, அந்த வீட்டுக்குள்ளே போய் தண்ணி கேட்க போகிறப்போ அந்த வீட்டு அம்மையார் பார்க்குறாங்க, மன்னர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்டவருக்கு குளிர்ந்த மோரை கொடுக்கின்றார். அவருடைய பிள்ளையிடத்தில் இந்த மோரை கொடுத்து அனுப்புகின்றார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் வாங்கி அதை நல்லா பருகிட்டு, இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு பரிசு கொடுக்கணுமே, ஏன்னா இப்போ துனியாவில் காசை கொடுத்தோம், ஒரு பொருளை கொடுத்தோன்னா அது செலவழித்து போயிடும், நிரந்தரமான ஒரு பரிசை கொடுக்கணும், அழியாத ஒரு பரிசை கொடுக்கணும்னு நினச்சவர் அந்த மோரை வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளையை கத்தல் பண்ணிடுறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகிறப்ப ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் தலை திருவுனாங்கல்ல, அது மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்கள கத்தல் பண்ணிட்டாங்க. அந்த தாய் அந்த நிலையிலேயும் எப்படி திட்டுகிறார் என்றால் அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். அதுகபக் அல்லாஹ் கமா அதுகபக ஃபி நிஸ்பில் குர்ஆனில் பாக்கி, முந்திய பகுதியிலே கல்லா என்ற வார்த்தையை எப்படி அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினானோ அப்படி உங்களை இல்லாமல் ஆக்குவானாக என்பதாக அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இடத்திலே அந்த தாய்மை திட்டினார்கள் என்றால், இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த அளவிற்கு இப்போ பெரும்பாலும் ஹாஃபிஸுகளுக்கே தெரியாது. நம்ம சொன்னோமா அதை தேடி பிடிச்சி எடுப்பாங்களே தவிர அதுக்கு மெனக்கெட்டு இது பண்ணதில்லை. ஆனால் அந்த காலத்தில் அந்த பெண்மணிகள் அப்பொழுது வாழக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் அந்த குர்ஆனை எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக ஆழமான சிந்தையுடன் கவனத்தை ஒரே ஈர்ப்பாக இருந்து கவனத்தை வெளிவிடாமல் சிதற விடாமல் எப்படி ஓதிருக்கின்றார்கள் என்று இவர்களுடைய இந்த வார்த்தையில் இருந்து நாம் அறிய முடியும். சங்கையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யதுஹப இலல் புத்ஹான், நீங்கள் விரும்புகின்றீர்களா இந்த புத்ஹானுங்கிற ஒரு இடத்துல போய் அங்கே உள்ள அந்த திமிழ் நிறைந்த கொளுத்த ஒட்டகை சினையை அந்த ஒட்டகத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் கட்டி போடணும்னு விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டுட்டு சொன்னார்கள், எந்த பாவமும் செய்யாத, எந்த உறவையும் முறித்திராத, சொந்த பந்தங்களை முறிக்காத நிலையில் ஒவ்வொரு நாளும் யார் ஒருவர் பள்ளிவாயிலுக்கு சென்று குர்ஆனை எடுத்து 2 வசனங்களை மனனம் செய்து வருகிறாரோ அவர் வீடு திரும்பும் பொழுது அவர் இடத்திலே சினையான நல்ல கொளுத்துள்ள 2 ஒட்டகைகள் இருக்கும். இதை விடவும் அவருக்கு இது சிறந்ததாக அமையும். 2 ஒட்டகம், கொளுத்த ஒட்டகம் இருப்பதை விட 2 வசனங்களை அவர் பள்ளிக்கு சென்று மனனம் சென்றது சிறந்ததாக அமையும். நாளை இந்த வசனம் அவர்களை சுவனத்துக்கு சேர்க்கும். இந்த வசனம் நாளை நமக்கு அதற்கு பரிகாரமாக அது அமையும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நாம் ஆரம்பத்திலே ஓதிய வசனத்திலே கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே இந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறைக்கு அல்லாஹ் பொறுப்பு ஏற்றுக்கொள்கின்றான். நிச்சயமாக குர்ஆனை, இந்த நல்லுபதேசத்தை நாம் தான் இறக்கினோம், இந்த நல்லுபதேசத்தை நாம் பாதுகாப்போம் என்பதாக நாம் பொறுப்பு சாட்டுகின்றான். 1400 வருடங்களுக்கு முன்பாக 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அப்படியே தான் இன்றும் நம்மளுடைய கையிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஹரக்கத்துகளை மாற்றுவதற்கு முடியாது, மாற்றவும் முடியாது, மாற்ற கொஞ்சம் கூட இயலாது. ஆனால் இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த அத்துணை வேதங்கள் எல்லாம் மனிதர்களால் கையாளப்பட்டு விட்டது என்பதை எல்லாம் நாம் அறிவோம். ஆனால் இந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை, ஒரு ஹரக்கத்தை, ஒரு நுக்கத்தாவை கூட மாற்ற முடியாது. ஏன்? இன்னா லஹு லஹாஃபிதுன், இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம் என்று இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். எனவே இந்த குர்ஆனை ஹாஃபிதுகள் அதை என்ன செய்யணும், அதை மனனமிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி ஒரு குர்ஆனை பாதுகாக்கின்றான்? ஹாஃபில்களுடைய மனதிலே இந்த குர்ஆனை, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஅய்தஹு, இந்த குர்ஆனை மலையின் மீது இறக்கி வைப்பதற்கு அல்லாஹ் இருக்கும் பொழுது அந்த மலையை சொல்லியதாம். எப்படி? லரஅய்தஹு ஹாஷியம் முத்தஸத்தியம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், குர்ஆனை மலையின் மீது இறக்கி வைத்தால் அந்த பயத்தால், அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் அந்த மலை நடுநடுங்கி பிளந்து விடும். அல்லாஹ்வினுடைய ஹஷ்யத்தால், பயத்தால் அந்த மலை அப்படியே தண்ணியாக உருகிவிடும் என்பதாக அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்கின்றான். ஆனால் ஒரு மலையால் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த குர்ஆனை, மலையால் ஏற்றுக்கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத அந்த குர்ஆனை அல்லாஹ் ஒரு ஹாஃபிதுகளினுடைய மனதிலே வைத்து பாதுகாக்கின்றான்.
அப்போ குர்ஆனிலே மனதிலே இருக்கக்கூடிய ஒரு ஹாஃபிஸ்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அதை நாம் அங்கமாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களிலேயும் நாம் ஹாஃபிஸாக முதலே உணர வேண்டும். நாமும் மற்றவர்களைப் போல் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டு நாம் நம்மளுடைய நடவடிக்கைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் பொழுது நம்மளிடத்திலே நாம் மனநமிட்டு பல வருடங்களாக மனநமிட்டு மனதிலே சேகரித்த மனதிலே பாதுகாத்த அந்த குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அது பிரிந்துவிடும். அல்லாஹ் நஅூதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கையானவர்களே, இந்த குர்ஆன் நமக்கு ஷஃபாத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அந்த குர்ஆன் ஷஃபாத்துக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குர்ஆனை நாம் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனை எந்த அளவிற்கு நாம் நேசிக்கின்றோமோ, குர்ஆனை எந்த அளவிற்கு நாம் அதோடு நாம் தொடர்போடு இருக்கின்றோமோ, அந்த குர்ஆன் தான் நமக்கு மறுமையில் நமக்கு ஒரு உரித்த நண்பராக, ஒரு சிறப்பிற்குரியதாக, நமக்கு ஒரு தோழனாக அது அமையும். நம்மை ஜன்னத்திலே சென்று போய் சேர்க்கும் என்பதாக நம்ம பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. அதேபோல் குர்ஆனிலே அல்லாஹ் குர்ஆன் கூறுகின்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் அல்லாஹ்வினுடைய திக்ருக்கு பல இடங்களில் சொல்லுவாங்க. திக்ருனா தொழுகையே திக்ரு, அல்லாஹ்வை நினைவு கூறுறது திக்ரு, குர்ஆன் ஓதுறது திக்ரு, இப்படி இடத்துக்கு தோறம் மாறும். ஒமன் அஅரத அன் திக்ரி, என்னை யார் புறக்கணிக்கின்றாரோ, என்னுடைய குர்ஆனை யார் ஓத மறக்கின்றாரோ, யார் ஓதி மறந்தாரோ, இவருக்கு ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருடைய வாழ்க்கையிலே நான் கஷ்டத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்கின்றான். ஒமன் அஅரத அன் திக்ரி, என்னை யார் புறக்கணிக்கின்றாரோ, என்னை யார் உதாசீனப்படுத்துகின்றாரோ, அல்லது என்னை யார் ரொம்ப பொடுபோக்காக, பெரும்பாலானவர்கள் பெரும்பாலான பிள்ளைகள் ஓதுறோங்கிற பேரில் வரும், கவனம் இல்லாமல் ஓதிக்கிட்டு இருக்கிறோம், ஓதுறோம், 2 வார்த்தை பேசுகிறோம், இப்படியெல்லாம் யார் தன்னை புறக்கணிக்கின்றாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருடைய வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை ஏற்படுத்துவேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை, அவரை மறுமையிலே நான் குருடனாக எழுப்புவேன். அப்போ அவன் கூட மனிதன் கேட்பானா, என்னை நான் துனியாவில் வாழும் பொழுது நான் கண் பார்வை உள்ளவனாக தானே நான் இருந்தேன், என்னை ஏன் என்னை குருடனாக நீ எழுப்பினாய், லிமா ஹஷர்தனி ஆமா, என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அவன் சொன்னான், அல்லாஹ் சொல்லுவான், ஆம், என்னுடைய விஷயத்திலே நீ பொடுபோக்காக இருந்தாய், என்னுடைய கலாம் ஷரீஃபிலே நீ அசட்டையாக இருந்தால், என்னை நீ புறக்கணித்தா, எனவே நானும் உன்னை நான் புறக்கணித்தேன் என்று அல்லாஹ் அங்கே குறிப்பிடுவதையும் அல்லாஹ் நமக்கு எச்சரித்து கூறுகின்றான். ஹாஃபிதுகளை கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனநமிட்டு அதை சங்கைப்படுத்தி ஓதுவாரோ, அதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நெறியாக அவர்கள் எடுப்பாரோ, அவர் சங்கையான வானவர்களுடன் இருப்பார். அல்லது யக்ரஉல் குர்ஆன வஹுவ மாஹிரும் பிஹி மஅ ஸஃபரதி அல் கிராமின் பரரா, சங்கையான வானவர்களுடன் குர்ஆனை ஓதி அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் அவர் சங்கையான வானவர்களுடன் இருப்பார். வல்லதி யக்ரஉல் குர்ஆன வ யதஅத்தமு ஃபீஹி, அந்த குர்ஆன் ஓதுவதற்கு வஹுவ அலைஹி ஷாக்குன், கடினமாக யார் அதற்கு கஷ்டப்பட்டு ஓத முடியலை, இருந்தாலும் முயற்சி செஞ்சு ஓதுவோண்டு அதற்குண்டான யார் அதற்கு முயற்சி செய்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஓதனோண்டு ஆர்வத்தில் அவர் யார் ஓதுகின்றாரோ லஹு அஜ்ரானி, அவருக்கு 2 வகையான கூலி இருக்கின்றது என்பதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். சங்கையானவர்களே, மேலும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஹஸமா அஹதுக்கும் யகூலு நஸீது ஆயா, ஒரு ஆயத்தை நான் இதை மறந்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், இன்ன குர்ஆன் வசனங்களை நான் மறந்துவிட்டேன் என்று கூறுவது இதுதான் அவரினுடைய வார்த்தைகளிலே மிகவும் மோசமான வார்த்தையாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால்
நான் இப்போ பெரும்பாலான பிள்ளைங்கள்ட்ட நம்ம கேட்குறோம், ஏதாவது ஒரு பாடங்களை கேட்டால் நான் மறந்துட்டேன் சர்வ சாதாரணமாக சொல்லிடுறாங்க. ஆனால் மறந்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடாதீங்க. அப்படின்னா இப்படி வேண்டால் சொல்லுங்கள், மறைக்கப்பட்டு விட்டது என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். மறந்து விட்டேன் என்று ஒருபொழுதும் சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ மறந்து விட்டேன் அப்படிங்கிறதுக்கும் மறைக்கப்பட்டு விட்டது என்பதுக்கும், இப்போ மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னமாக்க அது ஞாபகம் வந்தால் எடுக்கலாம், இல்லைண்டா இல்லை. இப்போ மறைக்கப்பட்டு விட்டது, நான் ஒரு இடம் ஏதோ ஒரு பொருளை நான் மறைச்சு வச்சிருக்கிறேன், எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துடலாம். அப்போ குர்ஆனை மறைக்கப்பட்டு விட்டது என்பதாக சொல்லிவிட்டால் நாம் எப்பொழுது அதற்காக உந்துதல், அதற்காக ஒரு டைம் ஒதுக்கி அதை மனப்பாடம் பண்ணதை நம்மளுடைய பாடத்தை எடுக்கணும்னு நம்ம முயற்சி செய்கிறப்போ அந்த பாடத்தை என்ன செய்யணும், ரிவிஷன் பண்ணி எடுத்துடலாம். மறந்து விட்டேன் என்று ஒருபொழுதும் சொல்லாதீர்கள். ஏண்டால் மறந்து விட்டேன் என்பது வார்த்தைகளிலேயே மிக கெட்ட வார்த்தை, மோசமான வார்த்தை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை சொல்லிவிட்டு மறக்காமல் இருப்பதற்கு ஒரு விஷயத்தையும் சொல்லித் தருகின்றார்கள். தொடர்ந்து நீங்கள் அந்த குர்ஆனை ஓதி வாருங்கள். அந்த குர்ஆனை இஸ்தர்குருல் குர்ஆன, நீங்கள் அந்த குர்ஆனை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதி வாருங்கள். அப்படி ஓதி வரும் பொழுது நீங்கள் பாராமலோ பார்த்தோ அந்த குர்ஆனோடு நீங்கள் உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அந்த குர்ஆனை நீங்கள் ஓதும் பொழுது அந்த சங்கையான குர்ஆன் உங்களுடைய மனதிலிருந்து அது எடுபடாது, அது பாதுகாக்கப்படும் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சங்கையானவர்களே, மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் குர்ஆன் ஓதக்கூடிய, குர்ஆன் ஓதிய ஒரு தோழரை மறுமையிலே அழைத்து கொண்டு வரப்படும். அப்படி அழைத்து கொண்டு வரும் பொழுது யகூலு, அவர் ஓதிய அந்த குர்ஆன் சொல்லுமா, ஓதுறதா இருந்தாலும் ஹாஃபிதா இருந்தாலும் அவருக்கு அந்த குர்ஆன் சொல்லுமாம், யா ரப்பி ஹல்லிஹி, அவருக்கு ஆடை அணிவிப்பீராக. அந்த குர்ஆன் பேசும். எந்த குர்ஆனை அவர், இப்போ நம்ம ரமலான் மாதங்களிலே அதிகமான குர்ஆனை நாம் ஓதியிருப்போம். இதை ரமலானோடு மட்டும் நம்ம நிறுத்தி விடாமல் நம்ம வாழ்க்கை முழுக்க, வருடம் முழுக்க நாம் அந்த குர்ஆனோடு, அது ரமலானோடு இத்தனை கத்தம் ஓதுனதோ முடிஞ்சு, இனி அடுத்த ரமலான் ஆகிடாமல் அந்த குர்ஆனை ஓதுறதோடு நம்ம இருக்கணும். எப்படி பாடம் கொடுக்க போனால் அந்த குர்ஆனை மீறி நம்ம ஓதி அதை எப்படி மனப்பான்மை கொடுப்போமோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க அந்த குர்ஆன் இருக்க வேண்டும். அப்படி யார் அந்த குர்ஆனை ஓதி நாளை மறுமையிலே அவர் வரும் பொழுது அந்த குர்ஆன் அவருக்கு சொல்லும், ஃபயகூலு ரப்பி ஹில்லஹு, யா அல்லாஹ் இவருக்கு ஆடை அணிவிப்பீராக, ஃபயல்பிசு தாஜில் கராமா, உயர்ந்த கிரீடத்தை அவருக்கு அணிவிப்பீராக என்ற அந்த குர்ஆன் சொல்லும். மீண்டும் சொல்லும், ஃபயகூலு யா ரப்பி, யா அல்லாஹ் உனக்கு உன்னுடைய அருளை அவருக்கு நீ வழங்குவாயாக, ஃபயல்பிசு ஹுல்லத்துல் கராமா, யா அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த சீருடையை நீ அவருக்கு அணிவிப்பீராக என்று அந்த குர்ஆன் அவருக்காக பரிந்துரைக்கும். அப்போ சும்மா யகூல், அந்த குர்ஆன் சொல்லும், யா ரப்பி அர்த அன்ஹு ஃபயர்த அன்ஹு, அந்த குர்ஆன் அவரை பொருந்தி கொண்டது, அவரை நீ பொருந்தி கொள்வாயாக என்று அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஃபயகூலு லஹு, அவரிடத்திலே சொல்லுவான், துனியாவிலே நீ ஓதினாயோ, எந்த குர்ஆனை நீ மனநமிட்டு ஓதினாயோ, இக்ரா, நீ அதை ஓதுவீராக என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே பார்த்து ஓதுபவர் ஓதுவார், ஹாஃபிதாக இருக்கவர் அவருடைய அந்த ஹாஃபிலை, அவருடைய ஹிஃப்தில் இருந்து அவர் ஓதுவார். எது வரைக்கும் ஓதி கொண்டு போகிறாரோ அது வரைக்கும் அவருக்கு அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும், அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். அதோடு மட்டுமல்ல, அவரை ஈன்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்படும். அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். ஒரு ஹாஃபிதுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் மாஷரிலே கொடுக்கின்றான் என்றால் அவனுடைய கலாமை அவர் மனதிலே பதிய வைத்ததின் காரணமாக, அவருடைய கலாமை அவர் வாழ்க்கையிலே எடுத்து நடந்ததின் காரணமாக அவருக்கும் அவரை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் அல்லாஹ் இவ்வளவு ஒரு மகிமையை, இவ்வளவு ஒரு சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகின்றான். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், இஸ்தஃபைனா, நம்மளுடைய அடியார்களிலிருந்து நாம் அவர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம். சும்மா அவுரஸ்னால் கிதாபல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா, என்னுடைய அடியார்களிலிருந்து நான் தேர்ந்தெடுத்தேன், ஹாஃபிதாக அவரை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்படி தேர்ந்தெடுத்த அவர் அந்த வேதத்திற்கு வாரிசாக ஆக்கினோம் என்று ஒரு ஹாஃபிதுக்கு அல்லாஹ் சான்று பகர்கின்றான். என்னுடைய வாரிஸ், என்னுடைய குர்ஆனுக்கு அவர் வாரிஸ் ஆகிறார். இருந்தாலும் அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்கின்றான், ஃபமின்ஹும் ஸாலிமுல் லிநஃப்ஸி, சிலர்கள் இருக்கின்றார்கள்
தெளிவான நல்ல ஹாஃபிதுகள் வாழ்க்கையில் குர்ஆனில் அங்கமாக எடுத்த ஹாஃபிதுகளை தன்னுடைய வாரிசாக ஆக்கிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியிலே சொல்கின்றான், ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி, அவர்களிலிருந்து தமக்கு தாமே அநீதம் செய்து கொண்டவர்களும் உண்டு. அப்படின்னா குர்ஆனை மனனம் செய்தார், அதன் பிரகாரம் அவர் செயல்படவில்லை. குர்ஆனை ஓதினார், அதோடு அவர் மறந்தார். குர்ஆனை ஓதினார், அதோடு அதை விட்டுவிட்டு குர்ஆன் சொல்வதற்கும் அவருடைய செயல்பாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தினார். ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி, அவருக்கு தனக்குத்தானே அவர்கள் தீங்கிழைத்துக் கொண்டார் என்பதாக சொல்லிக்கொண்டு ஃபமின்ஹும் முக்தஸித், இன்னும் அதிலே சிலர்கள் இருக்கின்றார்கள், அவர் நடுநிலையாக நடந்து கொண்டவர்களும் உண்டு. நடுநிலையாக அதிலே நடந்து கொண்டவர்களும் உண்டு. மின்ஹும் சாபிக்கும் பில் கைராத்தி பீதினில்லா, எனவே அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு அதிலே முந்திக் கொண்டவர்களும் உண்டு. குர்ஆனை மனனமிட்டு அல்லாஹ்வினுடைய கலாமிற்கு வாரிசானவர்கள் பொடுபோக்காக இருப்பவர்களும் உண்டு, அதிலே நடுநிலையானவர்களும் உண்டு, அதிலே நன்மையான காரியங்களிலே முந்திக் கொண்டவர்களும் உண்டு. ஃபஸ்ஸபிகுல் ஹைராத்தின் இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், அது மாதிரி சாபிகுல் பில் ஹைராத்தி பீதினில்லா, அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு நன்மை செய்தவழில் முந்திக் கொண்டவர்களும் உண்டு. இவர்கள்தான் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள், இவர்கள்தான் ஸாலிக ஹுவல் ஃபதுலுல் கபீர், இவர்கள் பாக்கியம் நிறைந்தவர்கள் என்பதாக இந்த ஹாஃபில்களுக்கு, இந்த குர்ஆனுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய இந்த ஹாஃபில்களுக்கு அல்லாஹ் மேலும் சான்று பகருகின்றான். கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் உங்களிலே சிறந்தவர் ஆவார் என்று சொன்னார்கள். எனவே அருமையானவர்களே, நாம் குர்ஆனை கற்றதோடு மட்டும் அல்லாமல் அந்த குர்ஆனை நம்மளுடைய வாழ்க்கையில் அங்கமாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய ஒரு பிரதிபலிப்பாக அந்த குர்ஆன் தொடர்போடவே நாம் இருக்க வேண்டும். அந்த குர்ஆன் தான் நமக்கு உலகிலேயே அல்லாஹ்வினுடைய கலாமுக்கு மிஞ்சிய வேறு எதுவும் இல்லை. அந்த குர்ஆனோடு நாம் அதிகமாக செலவிடும் பொழுது, நேரத்தை செலவிடும் பொழுது, அந்த குர்ஆனை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டக்கூடிய அத்துணை கஷ்டங்களும் தீரும், நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டக்கூடிய அத்துணை சோகங்களும் தீரும். ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் அத்துணை நன்மைகளையும் அத்துணை ஷிஃபாக்களையும் வைத்திருக்கின்றான். யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉ லிமா ஃபிஸ் சுதூர் என்று சொல்கின்றான். இந்த குர்ஆனிலே அருள் இருக்கின்றது. எப்படி நாம் அந்த குர்ஆனை நாம் அணுகின்றோமோ அப்படி நமக்கு அந்த குர்ஆன் பிரதிபலிக்கும். ஏன்? அல்லாஹ்வினுடைய வேதம் அது, அல்லாஹ்வினுடைய வேதம். அதே போல் அந்த குர்ஆனை எந்த அளவிற்கு நாம் அதை உதாசீனப்படுத்தினோமோ, அந்த விஷயத்திலே குர்ஆனுடைய விஷயத்திலே எந்த அளவிற்கு நாம் பொடுபோக்காக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு அது நாளை மறுமையிலே வழிகேட்டிலே ஆக்கிவிடும். இன்னொரு இடத்திலே எச்சரிக்கின்றான், யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா, இந்த குர்ஆன் அதிகமானவர்கள் இது வழிகேட்டில் ஆக்கிவிடும். யார்? இது குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல், குர்ஆனுடைய மகத்துவம் அறியாமல் இதில் யார் அசட்டையாக இருந்தார்களோ அவருக்கு என்ன செய்யும்? இந்த குர்ஆன் நாளைக்கு வழிகேட்டில் ஆக்கி இது ஷஃபாத்துக்குரியதாக ஆகாமல் ஆகிடும். அல்லாஹ் அப்பேற்பட்ட கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பானாக. இந்த குர்ஆனிலே ஏகப்பட்ட ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹ் நமக்கு நசியத்து செய்கின்றான். சூரா ஹுஜராத்திலே குர்ஆனிலே எப்படி நம்மளுடைய ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தி நபின்னு சொல்கிறான். குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள் என்று சொல்லி இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கின்றது, அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கின்றது என்பதாக நமக்கு குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே நம்மளுக்கு அதை பதிவு செய்து ஏனென்றால் நாம் குர்ஆனிலே என்ன செய்யணும்? நம்ம அதை அடைஞ்சு நாம் நல்லடியார்களாக ஆகி அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எவ்வளவு பேராசை பிடித்த நம்ம அதாவது ஒரு முஃமினின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை கொண்டவர்கள். நாம் அனுதினமும் ஓதுவோம், ஓதுவதற்கு முன்னால் ஓதும் இல்லையா? லக்கத் ஜாஅக்கும்
ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று சொல்வோம். அந்த வசனங்களை ஓதுறோம் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களின் மீது பேராவல் கொண்டவர்கள், பேராசை கொண்டவர்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு முஃமின்களும் எந்த முஃமினும் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. எந்த முஃமினும் எல்லோரும் நல்ல அடியார்களாக நல்ல நன்மைகள் செய்து சொர்க்கத்தை அடைந்தவர்களாக ஆக வேண்டும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராசை உடையவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுடைய மனைவி ஆயிஷா நாயா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ஹியல் குர்ஆன், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் எந்த ஏவல்களை எல்லாம் ஏவினானோ, எதையெல்லாம் தடுத்தானோ, எப்படி ஹராம் ஹலாலை பேண சொன்னானோ அவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையை இருந்தது என்று ஆயிஷா நாயகி அவர்கள் பறைசாற்றுவார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய அடியார்கள் உம்மத்தே முஹம்மதியா எந்த வகையிலையும் அவர்கள் சோர்ந்து விடக்கூடாது, எந்த வகையிலையும் அவர்கள் கீழோங்கி போய்விடக்கூடாது, அவர்கள் சுவனத்திலே அடையணும், அந்த சுவனத்திலே நம்மோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த பேராசையின் காரணமாக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஃமின்களை பற்றி சிலாகித்து கூறி அந்த தினமும் நீங்கள் குர்ஆனுடைய வாழ்க்கையை குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து நம்மளுக்கு சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் நம்மளுடைய குர்ஆனை எந்த அளவிற்கு நாம் ஓதினோமோ அந்த அளவிற்கு நாம் அந்த குர்ஆனை நமக்கு நாளை ஷஃபாத்துக்குரிய குர்ஆனாக சுவனத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய குர்ஆனாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் ஹாஃபில்களாக ஆக்கின்றோம். ஹாஃபில்களாக ஆக்கி மதரசாவில் ஒப்படைத்தது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் அவர்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும். நான் எந்த அளவிற்கு அவர் ஓதுகின்றார், எந்த அளவிற்கு அவருடைய பாடம் இருக்கின்றது, யாரோடு கூட்டு சேர்கின்றார் என்பதை எல்லாம் நம்மளுடைய கண்காணிப்பு ஃபுல்லாக அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை மதரசாவிலேயும் வீட்டிலேயும் சிறந்த பிள்ளையாக விளங்குவார். சமுதாயத்துக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ஹாஃபிலாக அவர் விளங்குவார். நாளை மறுமைக்கும் ஷஃபாஅத்துக்குரிய ஒரு ஹாஃபிலாக ஆகுவார். இதையெல்லாம் தவறும் பட்சத்தில் அந்த பிள்ளையே நாளைக்கு நமக்கு முரணாக பதில் சொல்லும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இல்லையா, ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, யார் என்னை விட்டு பொடுபோக்காக இருக்கின்றாரோ அவருடைய விஷயத்திலே அவருடைய வாழ்க்கையிலே நான் ஒரு கஷ்டத்தை ஒரு நஷ்டத்தை நான் உண்டாக்குவேன் என்று சொல்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. எனவே அருமையானவர்களே, நாம் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ரஜஅத்து வைத்தார்களோ, எதை நமக்கு உபதேசமாக செய்தார்களோ அந்த உபதேசங்கள்லாம் கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து நல்ல ஹாஃபிதுகளாக ஒழுக்கமுள்ள ஹாஃபிதுகளாக நாளை மறுமைக்கு ஷஃபாத்துக்குரிய ஹாஃபிதுகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. நாம் இதுவரை ஓதியிருக்கக்கூடிய அந்த குர்ஆனை நமக்கு ஷஃபாத்துக்குரியதாக, நாளை கபரிலே நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக, சுவனத்தில் சென்று செல்லக்கூடிய குர்ஆனாக அல்லாஹ் நம்மளுடைய குர்ஆன் திலாவத்தை நம்மளுக்கு ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா வகையிலையும் நமக்கு குர்ஆனை நமக்கு சாட்சியாக நமக்கு பிரகாசமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.